பிரித்தானியாவின் லெஸ்டர் பகுதியில் வசிக்கும் முதிய தம்பதியினர் போலி விமான டிக்கெட்டுகளை நம்பி ஏமாந்த நிலையில் நிதி ஒம்புட்ஸ்மன் தலையீட்டை அடுத்து அவர்களது பணம் மீள கிடைத்துள்ளது. 80 வயதுடைய தினேஷ் மற்றும் 78 வயதுடைய சசிகலா ஜன்சாரி தம்பதியினர் 8 வருடங்களின் பின்னர் இந்தியாவில் உள்ள தமது உறவினர்களை பார்ப்பதற்காக ஒரு பயணத்தை திட்டமிட்டிருந்தனர். இணையத்தில் மலிவான விலையில் டிக்கெட்டுகளை தேடிய போது எக்ஸ்பீடியா போன்றே தோற்றமளிக்கும் ஒரு போலி இணையதளத்தில் சிக்கியுள்ளனர். அந்த மோசடி இணையதளம் அவர்களை தந்திரமாக ஒரு வாட்ஸ்அப் கணக்கிற்கு திசை திருப்பியுள்ளது. அங்கு ஃப்ளை எக்ஸ்பீடியா என்ற பெயரில் இருந்த மோசடி நபர்கள் விமான டிக்கெட்டுகளுக்காக 2502 பவுண்டு பணத்தை நேரடியாக வங்கி பரிமாற்றம் செய்யுமாறு கோரியுள்ளனர். இதனை உண்மை என நம்பிய தம்பதியினர் அந்த பணத்தை செலுத்தியுள்ளனர். கடந்த நவம்பர் மாதம் லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்திற்கு பயணத்தை தொடர சென்ற போதுதான் கையில் இருந்த டிக்கெட்டுகள் போலியானவை என்பது அவர்களுக்கு தெரிய வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த தம்பதியினர் பெரும் கவலையோடு வீடு திரும்பியுள்ளனர். இதுகுறித்து சாண்டண்டர் வங்கியிடம் முறையிட்ட போது நீங்களாகவே முன்வந்து பணத்தை அனுப்பியதால் அதனை திருப்பி தர முடியாது என வங்கி முதலில் கைவிரித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர்களது மகன் ஆசித் ஜன்சாரி நிதி ஒம்புட்ஸ்மன் சேவையிடம் மேன்முறையீடு செய்துள்ளார். ஒம்புட்ஸ்மனின் தலையீட்டை தொடர்ந்து இந்த வழக்கை மீளாய்வு செய்த சாண்டண்டர் வங்கி திருடப்பட்ட முழு தொகையையும் அத்தம்பதியினருக்கு மீள வழங்கியுள்ளது. இந்த ஆண்டின் முதல் 3 மாதங்களில் மட்டும் இவ்வாறான பயண மோசடிகள் மூலம் சுமார் 74,000 பவுண்டுக்கும் அதிகமான பணம் சூறையாடப்பட்டுள்ளதாக வங்கி எச்சரித்துள்ளது. ஏதேனும் ஒன்று சந்தேகத்திற்குரியதாக இருந்தால் பணத்தை செலுத்துவதற்கு முன்னர் 1 நிமிடம் யோசியுங்கள் என வங்கி பேச்சாளர் அறிவுறுத்தியுள்ளார். தற்போது அந்த தம்பதியினர் லெஸ்டரில் உள்ள ஒரு நம்பிக்கையான முகவர் ஊடாக டிக்கெட்டுகளை பெற்று இந்தியாவுக்கான தமது பயணத்தை வெற்றிகரமாக முடித்துள்ளனர்.